வணக்கம் நண்பர்களே. நான் இந்த வீடியோவில் பேசுகிறது யாரை குறித்து அப்படின்னா அண்ணாமலை குறித்து. நான் ஆடுகள் என்று தலைப்பில் குறிப்பிட்டிருக்கிறது ஒரு ஓமானத்திற்காக குறிப்பிட்டதை ஒழிய தனிநபர் யாரையும் நான் குறைத்து மதிப்பிடவோ அல்லது தரம் தாழ்ந்து பேசவோ அவமரியாதை செய்யவோ இல்லை. முதல்ல அதை சொல்லிக்கிறேன். மேய்ப்பர்கள் அப்படின்னா ஆடுகளை மேய்ப்பவர்களுக்கு இந்த ஆடு எங்கெல்லாம் போகுதுங்கிறது தெரியும். அது மேய்ச்சல் நிலத்தை நோக்கி போகும். தன் இறை எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை நோக்கி அது போகும். எவ்வளவு தூரம் போனாலும் ஆடுகள் எவ்வளவு தூரம் போனாலும் மேய்ப்பவர்களுக்கு தெரியும் அதை எப்படி அழைப்பது என்று, அல்லது எந்த அளவுக்கு அதை அலோ பண்ணணும் அப்படின்றதும் தெரியும். தன்னுடைய கட்டுப்பாட்டு எல்லைக்குள் தான் இந்த ஆடுகளை அவர்கள் மேய விடுவார்கள். அது மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடுகள் நினைத்து கொள்ளும், நம் மேய்ப்பவர்களை விட்டு தள்ளி வந்து விட்டோம், நாம் புத்திசாலிகள் அப்படின்லாம் ஆடுகள் வேண்டுமானால் நினைக்கலாம். ஆனால் மேய்ப்பவர்களுக்கு தெரியும் அந்த ஆட்டை திரும்ப அழைப்பது எப்படி என்று. இது மாதிரி நேற்று அண்ணாமலை பாஜகனுடைய தமிழ்நாடு முன்னாள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஏதோ அவருக்கு ஒதுக்கின தொகுதியிலலாம் நான் வேலை செய்ய மாட்டேன், தேர்தலில் போட்டியிடுறது கூட நான் யோசித்து தான் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் தலைமைக்கு தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். தலைமைக்கு தெரிவித்ததை ஏன் அவர் பொதுவெளியில் சொன்னார்ன்றதான் தெரியல. உங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஐ டோன்ட் லைக் திஸ் ஆர்டர், நான் இந்த ஆர்டரை விரும்பவில்லை, இந்த பணியை நான் செய்ய விரும்பவில்லை அப்படிங்கிறது ஒரு அறைக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம். அதை எதுக்கு பொதுவெளியில் சொன்னாருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். ரெண்டாவது, அவர் நினைக்கிற அளவுக்கு அவர் 2001 நடந்த இதில் 2001 அண்ட் 2024 இந்த தேர்தல்களெல்லாம் அவங்களுக்கு வாக்கு சதவீதம் அண்ணாமலையால் தான் கிடச்சிது, அவர் தலைவராக இருக்கும்போது தான் கிடச்சிது, அவர் இளைஞர்களை ஈர்த்தார். அப்படி ஒன்றும் இல்லை. அங்கே ஈர்ப்பு சக்தியாக இருந்தது மோடி அவர்கள் தான். இது பாஜகன்னு இல்லை, எல்லா கட்சிக்குமே அந்த கட்சி தலைமை சித்தாந்தம், அது எப்படி மக்களை அணுகுகிறது, தேர்தல் களத்தில் எப்படி செயல்படுகிறது என்பது தான் அங்கு வேலை செய்யுமே ஒழிய ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஒரு கட்சி நிற்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. அரசியல் செய்வது என்பது வேறு, தேர்தல் களத்தில் செயலாற்றுவது என்பது வேறு. இவருக்கு அரசியல் செய்ய தெரியும், ஆனால் தேர்தல் களத்தில் பணியாற்றும் ஒரு திறன் இருக்கிறதா அப்படின்னா இல்லைங்கிறது இவருடைய கடந்த கால வரலாறு. இவர் பின்னாடி கூட்டம் கூடலாம், அதெல்லாம் இவர் மீடியாவை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் 100%. இது ஒன்றும் மக்கள் எழுச்சி அப்படின்லாம் அவரை சொல்ல முடியாது. அதனால் மேய்ப்பவர்கள் ஆடுகளை கவனித்துக் கொள்வார்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.